ஆட்சியில் பங்கு அதிமுக வெர்சஸ் பாஜக, ஏமாறுவது ஏமாற்றுவது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேச, யார் ஏமாளி, நாங்கள் ஏமாளியும் கிடையாது, ஏமாந்து போகிறவங்களும் கிடையாதுன்னு அண்ணாமலை சொல்ல, எடப்பாடி பழனிசாமி பேசுறது எந்த உள்நோக்கமும் கிடையாது, அவர் எந்த ஒரு உள் அர்த்தத்திலையும் பேசல, சும்மா மேலோட்டமாக தான் பேசினார் அப்படின்னு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார் நைனா நாகேந்திரன் சொல்ல, உண்மையிலேயே யார் ஏமாளி, ஏமாற்றப்படுபவர்கள், ஏமாறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேள்வி எழுது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரே வார்த்தையால் இன்னைக்கு இன்றைய தேதி வரையிலும் அரசியலில் ஒரு பெரிய பிரளயமே உருவாகி இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அது பேச்சு பொருளாக மாறிக்கிட்டு இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் ரொம்ப மென்மையான போக்கில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி வந்த இபிஎஸ் இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு அடித்து ஆட தொடங்கியிருக்காரு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுகவோட கூட்டணியை அமைத்த மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஆனால் கூட்டணி ஆட்சி தான் என்ற நெருப்பை பற்ற வைத்து விட்டு சென்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவினுடைய வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்ட பாஜக தலைவர்கள் ஒவ்வொரு மேடைதோறும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பேசி வராங்க. பாஜகவினுடைய வழியை பின்பற்றி பாமகவும் கூட்டணி ஆட்சிக்கு கொடிபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவினுடைய தலைவர்களே எத்தனையோ முறை கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட கூட்டணி ஆட்சி புகைச்சலை பாஜக கைவிடவே இல்லை. கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில் பங்கு என்றெல்லாம் பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் கனவு கோட்டையை கட்டிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். சமீபத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் வருங்கால துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரனையே அதிர் வச்சார் ஒரு நிர்வாகி. இப்படி நாளுக்கு நாள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பாஜக நகர்வதால் ஒரு அதிமுகவுக்கு என்ன நடக்கிறது, உண்மையில் அவங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி வலுவாக எழுப்புகிறது. இபிஎஸ் இப்போ கிளர்ந்து எழுந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ள நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு அனல் பறக்க பேசியிருக்கார். இதுவரையிலும் ஒரு மென்மையான போக்கு தான், தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார் அதிமுக. ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு ரொம்ப கராராக பேசியிருக்காரு முதல் முறையாக இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி. அது கூடவே கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம் அப்படின்னு தடாலடியாகவும் காட்டியிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த திடீர் ஆக்ரோஷத்தால் திகைத்து போயிருக்கிறது பாஜக தரப்பு. அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறது, பாஜகவிடம் அதிமுகவை அடகு வச்சுட்டாங்க, அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை பாஜக மிரட்டி வாங்கும் அப்படின்லாம் திமுக பரப்பக்கூடிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினார் அப்படின்னு அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் கூட ரெண்டு தரப்பிலும் சலசலப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. முக்கியமாக இது திமுகவுக்கு சொன்ன பதில் அப்படிங்கிறத விடவும் பாஜகவுக்கு இபிஎஸ் சொன்ன மெசேஜ் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்வதை பாஜக நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிமுக தரப்பில் இருக்கு. தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலே கூட்டணி ஆட்சி அப்படின்னு விஷயத்தை பொறுமையாக மறுத்து வந்த இபிஎஸ் முதற்கட்ட பயணம் முடியும் தருவாயில் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தனக்கு கிடைத்த வரவேற்பை பார்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரிய அடி வாங்கியது இந்த மண்டலங்களில் தான், வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும். அங்கே 2021 பெரிய அடி. 2021 தேர்தலில் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 10 தான் வென்றாங்க. மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய 46 தொகுதிகளில் 6 தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. 2021 கடுமையான பின்னடைவை சந்தித்த வட மத்திய தமிழக பகுதிகளில் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட வரவேற்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொகுதி வாரியாகவும் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கிட்ட பேசி வராரு அவர். அவங்க கிட்ட கிடைத்த ஒரு வரவேற்பின் அடிப்படையில் தான் இப்போது பாஜகவுக்கு எதிராக அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். கட்சியை கைப்பற்றியது முதல் எல்லா தேர்தலிலும் தோற்றவர் அப்படின்னு இபிஎஸ் மீது திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. இந்த விமர்சனத்தை இம்முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு வந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல் பாஜகவுக்கு வேண்டுமானால் பரிசோதனை முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல் தான். ஒருவேளை 2026 தேர்தலையும் அதிமுக தோல்வியை தழுவினால் முக்கிய நிர்வாகிகள் கூட கட்சியில் நீடிப்பதை விரும்ப மாட்டார்கள்.
இதனால் இப்போதும் எல்லாவற்றுக்கும் துணிந்து பாஜகவோடு மோதும் தயாராகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல் விஜய், சீமான், பாமக அப்படின்னு முக்கிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறார். இது பலமுறை பலவிதமாக சொல்லியும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாஜக தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பதால் கடும் எரிச்சலில் இருக்கிறது அதிமுக தரப்பு. கூட்டணி ஆட்சி என்று சொல் அதிமுக மீதான மக்களுடைய நம்பகத்தன்மையே சிதைக்கும் அப்படிங்கிறதாரு எடப்பாடி பழனிசாமி. அதன் வெளிப்பாடாகவே இப்போது வெகுண்டு எழுந்திருக்கிறார் அவர். 2026 தேர்தல் முடிவுகளும் அதன் பின்னர் அமையக்கூடிய அரசாங்கமுமே ஏமாளி யார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.